இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் 4:30 மணிக்கெலாம் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சோன்னே நிலவாசலில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து பழைய பூவெல்லாம் மாற்றிட்டு புது பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிருக்கேன். இன்னொரு டே வந்து 9 பிரம்ம முகூர்த்த வழிபாடு நான் செஞ்சுருந்தேன். 5:30க்கெலாம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். எப்போது வந்து 5 மணிக்கெலாம் பண்ணி முடிக்கணும்னு நினைப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து கோலம் போட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து பூ வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ எல்லாம் வந்து போட்டுட்டேன். 6:30க்கெலாம் வந்து டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பாரும் ஒயிட் ரைஸ். சாம்பார் வந்து பாப்பாவுக்கு பிடிக்காதனால பாவக்காய் தொக்கு பண்ணி கப்புக்கு போட்டு கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை நாள் வந்து பாவக்காய் செய்ய மாட்டேன் எப்போவுமே. அது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நானும் சின்ன பாப்பாவும் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எப்போவுமே நேரமாக எழுந்திரிக்கும் போது நமக்கு வந்து டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். லேட்டாக எழுந்திரிச்சா மட்டும்தான் நமக்கு டைம் பத்தாது. ஒரு லாங் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஃப்ரைடே போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்